வணக்கம் பிரகாஷ். ஐயப்பனின் 5 படை வீடுகளில் ஒன்றான கேரள அச்சன் கோவில் நமது தமிழகத்தின் தென்காசி மிக அருகில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆராட்டு திருவிழா நடைபெறும். இது நாளை தொடங்க இருக்கிறது. இக்கோயிலுக்குரிய ஆபரண பெட்டியில் கேரள மாநிலம் புனலூரில் உள்ள கருவூலத்தில் உள்ளது. திருவிழாவின் போது இது மிகவும் பாதுகாப்பாக கொண்டு வரப்படும். இந்த தங்க ஆபரண பெட்டியில் ஒரு அதிசய தங்க வாள் ஒன்று உள்ளது. இந்த வாள் ஐயப்ப சுவாமி பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த வாளோட சிறப்பு என்னவென்றால், இடத்திற்கு இடம் எடை இந்த வாளோட எடை மாறுபடும். கருவூலத்திலிருந்து எடை பார்த்தால் ஒரு எடையும், கோவிலுக்கு கொண்டு சென்று பார்த்தால் அங்கு ஒரு எடையும், வேறு இடத்தில் எங்கு வைத்து பார்த்தாலும் இடை இடத்திற்கு இடம் மாறுபடும் அதிசய வாளாகும். இந்த ஆபரணங்கள் அடங்கிய பெட்டியை அச்சங்கோயிலிருந்து அச்சங்கோயிலுக்கு கொண்டு செல்லும் போது தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்னாடி பக்தர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 32 ஆண்டுகளாக தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு வருகிறது. புனலூரில் இருந்து இந்த ஆபரணங்கள் அங்குள்ள கிருஷ்ணன் கோவிலில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து இரு மாநில போலீசாரும் பாதுகாப்போடு கொண்டு வருகின்றனர். வழியில் புனலூர், தென்காசி, ஆரைங்காவூர், விஸ்வநாதபுரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் திரு ஆபரண பெட்டிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த திரு ஆபரண பெட்டி தென்காசியை சேர்ந்த ஹரிஹரன், அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் சிறப்பு அதிகாரியாக கேரள தேவ சம்போடால் அறிவிக்கப்பட்டு அவர் தலைமையில் இந்த திரு ஆபரண பெட்டி கொண்டு வரப்பட்டது. இந்த திரு ஆபரண பெட்டியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையிலிருந்து சிறப்பான வரவேற்பு கொடுத்து அதற்கு வழிபாடு செய்தனர். அச்சங்கோயிலில் இந்த ஐயப்பன் கோவில் ஆராட்டு விழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் 9ஆம் நாளான 24ஆம் தேதி தேரோட்ட வைபவமும் 10ஆம் நாளான 25ஆம் தேதி ஆராட்டு வைபவமும் நடைபெறுகிறது. பிரகாஷ், தென்காசிக்கு வந்த கேரள அச்சன் கோயில் ஆபரண பெட்டிக்கு பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுருநாதன்.